வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட 100 நாள் வீடியோ திட்டத்தில் 47வது நாள். பார்த்தீங்கன்னா காலையிலே பல்ல விளக்கிட்டு சாப்பாடு செய்யலான்னு கிச்சனுக்கு போனால் முட்டை இல்லை. அதனால் நம்ம கோழி பசங்க முட்டை வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன். இவளை பார்த்தா கோழி குண்டு சைஸில் 3 முட்டையை வச்சுருந்தா. இது நம்மளுக்கு கட்டாதுன்னு சொல்லி கடைக்கு போய் புரதத்துக்கு முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் போட்டு நேற்று சிக்கன் குழம்பு சோத்துக்கு உக்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் களைப்பாக இருந்ததுனால கட்டில் மேலே கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே பாஸ் கோழி படுத்துன்னு இருந்தான். அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்மளோட டெவில் மைண்டு ஒர்க் ஆச்சு. டே அருண், அந்த கோழியை தொடுறான், அவன் ஓடுறானா இல்லை நம்மளுக்கு பயப்படாமல் அப்படியே உக்காந்துனுக்கிறானா அப்படின்ட்டு தொடறதுக்கு முன்னாடி டபக்குன்னு எகிரி குதிச்சிட்டான். இந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை எடுத்துகிட்டு போய் வியாபாரிங்க கிட்ட போட்டுட்டு 1:30 மணி ஆயும் வெறும் வயிற்றுல இருந்ததுனால ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டை பப்ஸு, ஒரு சமோசா, அதுக்கப்புறம் காஃபியை குடிச்சிட்டு ஜிம்முக்கும் வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் ஒர்க் அவுட்டு. அதனால் முதல்ல சிங்கிள் ஆர்ம் ரோவை பண்ணிட்டு 2வதா லோவர் பேக் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் 3வதா டம்பல் பென்ட் ஓவர் ரோ, 4வதா டெட் லிஃப்ட்டு, 5வதா எல்போ அவுட் பென்ட் ஓவர் ரோ பண்ணிட்டு ஃபைனலாக டீ பார் ரோவை பண்ணதும் லெக் ஒர்க் அவுட் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் நம்மளுக்கு இருந்த டயர்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சோறு இருந்துச்சு, ஆனால் குழம்பு இல்லை. அதனால் குழம்பு செஞ்ச பாண்டல்லே சோத்தை போட்டு பிசைஞ்சு ஏர் ஃப்ரையரில் செஞ்ச புதினா சிக்கன் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததும் புயல் காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அது கிடக்குது கழுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஒரு 7:15 எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நாயங்களுக்கு சோறு போட்டாங்க. அதை நம்ம ஜூலியன் டைகர் நல்லாவே சாப்பிட்டாங்க, ஏன்னா சிக்கன் குழம்பு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா தக்காளி சட்னி செஞ்சுருந்தாங்க. அதை அப்படியே தட்டில் போட்டுன்னு சீரியல் பார்த்தபடியே சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை இல்லாததுனால தூங்கிட்டேன் நண்பர்களே.